ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு யோகேஷ் மெடிக்கேஷன் ஃப்ரம் மயிலாடுதுறை. இன்றைக்கி வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். பாண்டிச்சேரி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா ஏஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் ப்ராப்ளம், அதாவது இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்துட்டு பெருசானதுனால பாண்டிச்சேரி வர சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போட்டு விட்டு ஒர்க்கை முடிச்சலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு வேறு வழி கிடையாது. சரி, நேராக வந்தால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குன்ட்டு காரில் வந்துட்டு இன்ஜின் எடுத்துகிட்டு வந்துட்டோம். யாரும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெக்கானிக்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் இந்தமாரி வந்துட்டு டீசல் சம்மந்தமாக உள்ள வண்டி, அதாவது காரை தவிர இந்தமாரி கனரக வாகனங்கள், இந்தமாதிரி லோடு வண்டி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அலியனப்பட்டது தான். அலியனப்பட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சொன்னால் நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கு, பெரிய சர்ச்சுக்கு ஆப்போசிட், மயிலாடுதுறை பெரிய சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது மயிலாடுதுறை பெரிய சர்ச்சுன்றது மயிலாடுதுறையில் உள்ளவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அங்கேருந்து கழித்து நம்ம இன்ஜின் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துட்டோம்னா பாண்டிச்சேரி வந்துவிட்டோம். பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நம்ம அங்கே சுற்றி பார்த்த மாதிரியும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் தான். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது 3 வண்டி, ஒரு கார் இருக்குது, அதில் மட்டும் வீல் வச்சுருக்கோம். இதில் என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை ஒரு தடவை இந்தமாரி வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் ஆன இன்ஜின், அதாவது வந்துட்டு ஒரு புது வண்டி ஸ்க்ராப் ஆனதில் இன்ஜின் மட்டும் நல்லா தெளிவாக இருக்கும். அந்த இன்ஜினை மட்டும் எடுத்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய வண்டிக்கு வந்துட்டு நம்ம மாற்றணும். அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதேமாரி வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஆகிடும்ன்ற நம்ம வந்துட்டு நம்மளுடைய எண்ணத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், இதேமாரி எதாவது கம்ப்ளைண்ட் நம்ம இதேமாரி செய்யலாம்னு சொல்லிட்டு அப்போ முடிவெடுத்ததை திரும்பவும் வந்துட்டு நான் ஒரு வண்டி வாங்கினப்போ இதே கம்ப்ளைண்ட் வந்ததுனால திரும்ப நான் வந்து இன்ஜினை மாற்றினேன். பட் இந்த டைம் வந்துட்டு நமக்கு நேரம் காலம் தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு அதனால் வந்துட்டு அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனோன்னா இது நம்மளுடைய கம்ப்ளைண்ட், நம்ம யாருடைய பிரச்சனைன்றது கிடையாது. ஆனால் நான் செலக்ட் பண்ணக்குள்ள இன்ஜின் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் இதில் வண்டியில் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு, வண்டியில் ஏற்றி ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியணும். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் தான் நாளைக்கு நல்ல ஒரு இலக்கை வந்துட்டு நம்ம அடைய முடியும். லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடவுள் வந்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா நமக்கு ஒரு நல்ல இடத்த கன்ஃபார்மாக கொடுப்பாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு இடத்த வந்துட்டு, அதாவது நம்ம நல்ல ஒரு பொசிஷன் நமக்கு கொடுத்தால் மட்டும்தான் கடவுள் வந்துட்டு நமக்கு பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு தகுதியான ஆளான்றதை ஃபஸ்ட்டு அவர் சோதிப்பார். நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் முன்னுக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு சோதிச்சிருப்பார். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வந்துட்டு நம்ம தளபதி லைஃப்பில் கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அவருடைய இப்போ அவர் பார்க்காத ப்ராப்ளமே கிடையாது. அவ்வளோ ப்ராப்ளத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு நம்ம நாட்டின் முதலமைச்சராக இருக்கார். அதே போல் வந்துட்டு எனக்கு வர பிரச்சனையும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவேன். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டு நல்ல ஒரு இலக்கை அடைவன்றது எனக்கு வந்துட்டு நம்பிக்கை நிறையாவே இருக்குது. பாருங்கள், இன்ஜினை வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லோரும் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணி எல்லாமே பக்காவாக வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதேமாரி தான் நம்மளோட இன்ஜினையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு இன்ஜின் சம்மந்தமாக எந்த ஒரு ஒர்க்குனாலும் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் லாட், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.